இந்த 2026 திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரோ அதே மாதிரி செய்யறதா நான் முடிவு பண்ணிட்டேங்க. திருவள்ளுவர்கிட்டையும் சொல்லிவிட்டேன். அவரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். நான் வள்ளுவர்கிட்ட கேட்டேன், வள்ளுவரை நான் நிறைய காசு சம்பாரிச்சு பணக்காரனா வாழ்க்கை நடத்தலாமா அப்படின்னு கேட்டேன். வள்ளுவர் சொன்னாரு, தாராளமா செய்டா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு நானே எழுதியிருக்கேன்டா, அதனால நீ நிறைய பணத்தை சம்பாரிச்சு ஹாப்பி ஆயிரு அப்படின்ட்டு. நான் சொன்னேன், வள்ளுவரை இந்த பணம் நிறைய சேர்த்து வச்சிருக்கான்ல அவங்கிட்ட கேட்டேன். அவன் சொல்றான், எனக்கு நிம்மதியே இல்லை, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியல அப்படின்னு புலம்புறாங்க வள்ளுவரை அப்படின்னு. வள்ளுவர் சொன்னாரு, அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது, நான் சொல்ற மாதிரி நீ காசை சேர்றா அப்படின்ட்டாரு. ஓகே பாஸ், நீங்க சொல்லுங்கன்ட்டு. வள்ளுவர் சொன்னாரு, இந்த வாரு நீ இந்த கொடுக்கல் வாங்கல் தொழில் செஞ்சினா கந்து வட்டி வாங்காத, மீட்டர் வட்டி வாங்காத, நியாயமான வட்டியை கேட்டு வாங்கிக்க. ஒரு வியாபாரம் செஞ்சினா கலப்படம் பண்ணாத, தரமான பொருளை நல்ல விலைக்கு விற்று காசு சேர்த்துக்க. இந்த மாதிரி நீ காசுகளை சேர்த்தீனா அந்த காசு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கைய உனக்கிட்ட கொடுக்கும். அதை வச்சுக்கிட்டு உன் சொந்த பந்தங்களோட நீ இன்பமாக வாழலாம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. படுத்தா உடனே தூக்கம் வந்துடும். நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும். அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த ஒரு உன்னுடைய திறமையினாலே மற்றவர்களை துன்பப்படுத்தாமல் நீ சேர்க்கின்ற காசு உனக்கு அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை தரும். அந்த வாழ்க்கையில் என்றும் இனிமை இருக்கும் என்கின்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க